என்ன இவன் அந்த பக்கம் பாக்குறான், இந்த பக்கம் பாக்குறான், முகம் சரியில்லை, ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது. என்ன செஞ்சாலும் எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குது. நீ பண்ற அட்டகாசத்துல எனக்கு ஆயுசே குறைஞ்சிரும் போல இருக்குது. ஆமா என்ன இது? அரிசி சார், அரிசி. ஐயா அரிசி சார், சத்தியம் அரிசி தான் பாருங்க. ஆமா அரிசி. ஆமா எதுக்காக பைக்குள்ள தண்ணியை ஊத்தின? இல்ல சார், தண்ணி ஊத்தாம அரிசி தின்னோம்னா வகுப்புல கடக்கு முக்கு கடக்கு முக்கு கடக்கு முக்குன்னு சத்தம் கேக்கு சார். தண்ணி ஊத்தி ஊற வச்சு தின்னோம்னா கடக்கு முக்கு கடக்கு முக்கு கடக்கு முக்கு சத்தம் வரக்கூடாத. அப்ப ஒண்ணு செய்ய, அப்படியே ஏறி கும்பிட்டி மேல உட்காந்துக்க. அரிசி வந்து சாதம் ஆயிடும், சுத்தமா சத்தமே வராது. ஏன் சார், அப்ப மத்ததெல்லாம் வந்து போகாதா? இதெல்லாம் விவரமா இருக்கா? ராசம்மா, கூலி குடுத்தியே, பண்ணையார் பண்ணாட்டிட்ட மீதி காசு குடுத்தியா? உடம்புக்கு முடியல பாக்கியம், இங்கதான் இருக்கு. உள்ள இருந்து எதுக்கு? உண்டியல் காசாது. அங்க பண்ணையார் பொண்டாட்டி பேயாட்டம் ஆடிட்டு இருக்கா. ஏன் பாக்கியம், போற வழிதானே, அப்படியே இந்த கணக்கையும் காசையும் கொடுத்துட்டு போயிட. ஆத்தாடி, என்னால அவ கூட ஆட முடியாது. காசை கொடுத்து போட்டு அவகிட்ட யார் கணக்கு சொல்றது? காசை உன் அவங்கிட்டே கொடுத்து அனுப்பு. ஐயா ராசா, அந்த சுருக்கு பையில பணம் இருக்கு, அதை எடுத்துட்டு போய் பண்ணையார் வீட்டுல கொடுத்துட்டு வந்துருப்பா. சார், பெரியப்பாவும் வயலுக்கு போயிருக்காங்க. அம்மா கணக்கு கொடுத்து அனுப்புனாங்க. Hold on please. என்ன அன்னைக்கு விடுதலை சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் ஆளையே காணோம். ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து. வா, ஒரு காபி சாப்பிட்டு போலாம். அட வாப்பா. உங்ககிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசணும், அதுக்கு தான் கூப்பிடுறேன். நீ வா. அம்மா கணக்கு கொடுத்து அனுப்புனாங்க, அது கொடுக்க தான் வந்தேன். நான் கிளம்புறேன் சார். No need to go immediately. இது உன் வீடு மாதிரி, நீ எப்ப வேணாலும் வரலாம். You are always welcome. We are the only educated people in this village. உண்மையிலேயே நம்ம ரெண்டு பேரும் தான் இந்த கிராமத்திலேயே இங்கிலீஷ் படிச்சவங்க. சோ அறிவு போட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்க. Let us have coffee. காபி சாப்பிட்டுட்டு தான் போகணும். ப்ளீஸ் சிட் டவுன். பரவாயில்ல சார். உட்காரு தம்பி.
கௌரிமா யாருன்னு பாத்தியா? only educated people in this place. போய் காப்பி கொண்டா. இல்ல வேண்டாங்க. தம்பி, சில நேரங்கள்ல வேண்டாம்னு நினைக்கிற பொருளுக்குத்தான் வேல்யூ ரொம்ப அதிகம். பட் அது நமக்கு வேணுங்கிற நிலைமை வரும்போதுதான் அதோட உண்மையான வேல்யூ தெரியும். இது என்னோட அனுபவம் இல்ல, பல அனுபவசாலிகள் சொன்னது. கௌரிமா, ப்ளீஸ் bring the coffee. ஏன் தம்பி கேக்குறீங்க அந்த கதைய? எங்களுக்கு ஒரே செல்ல பொண்ணு. நேற்று செண்பகத்து கூட போய் விளையாடினதுல காலில் அடிபட்டு கட்டு போட்டு வந்திருக்கா. நாட்டி கேர்ள். சார் அது வந்து என் வீட்ல. உன் வீட்ல? This must be a confusing matter and a major problem. Something wrong, eh? இவ்ளோ நடந்திருக்கு, ஏண்டி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல? என்னை எதுவும் கேட்காதடி செண்பா. நான் ஊருக்கு போறேன்டி. கௌரி, என்னால முடியாதுடி. இங்க இருந்தா அவரையே நினைச்சு செத்து போயிருவேன். ஓஹோ, இந்த நினைப்ப அங்க போனா மட்டும் வராதா? அதுக்குதான் இந்த காயம் இருக்கே. இத பார்த்து என் மனசு தேத்திக்கிறேன். அவர் என்ன நினைக்கிறாரோ இல்லையோ, நான் அவரை எப்பவும் நினைச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி. கால்ல கஷாயத்தை கொட்டினாரே, அது போதும். நீ கோவில் மண்டபத்துக்கு வா. நான் வரல. நீ கோவில் மண்டபத்துக்கு வர்ற. எதுக்கு? முதல்ல நீ வா, அப்புறம் பேசிக்கலாம். அண்ணே, அண்ணே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் அப்பவே வீட்டுக்கு வரலான்னு நினைச்சேன். கௌரி கால்ல கஷாயத்தை தெரியாம கொட்டினீங்களா இல்ல வேணும்னு கொட்டினீங்களா? செண்பகம், எனக்கு எல்லாம் தெரியும்ண்ணே. அவ உங்களை காதலிக்கிறது குத்தான்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம். அவ உங்க வீட்டுக்கு வந்தா மோர்ல முடிய போடுறது, உப்பள்ளி கொட்டுறது, எதுக்கு அப்படி செஞ்சீங்க? அவ உங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நீங்க செஞ்சீங்க. ஆனா அவ உங்க வீட்லயே வாழணும்னு ஆசைப்பட்டா. அவ என்கிட்ட என்ன சொன்ன தெரியுமா? நான் இந்த ஊர்ல இருந்தா அவரை நினைச்சு செத்து போயிடுவேன்னு சொன்னா. உங்களாலதான் அவளுக்கு காயம் ஏற்பட்டுச்சு. மன்னிச்சிடுன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? அது வந்து ஏன்னு யோசிக்கிறீங்க? நீங்க அவளை காதலிக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல. அப்ப ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? எதுவா இருந்தாலும் அவகிட்ட மன்னிச்சிடுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அது போதும் அவளுக்கு. அவளை நான் மலைக்கோயில் மண்டபத்துக்கு வர சொல்லியிருக்கேன். அவ உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருப்பா.
ஐம் சாரி. கால்ல பட்டது குணமாயிடுச்சு. கௌரி, நான் தெரியாம. கௌரி, கௌரி, I love you so much. கல்யாணம் முடிஞ்சிரும். உன்னை ரூம்குள்ள தள்ளி விடுவாங்க. போர் அடிக்குது, மேல போங்க. நீ மெதுவா நடந்து வருவ. அப்புறம் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிப்ப. அப்புறம் நான் உன்னை பாப்பேன், நீ என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி நிப்ப. அப்புறம் பால் டம்ளரை எடுத்துட்டு வருவ. அப்புறம் கிட்ட நெருங்கி போர் அடிக்குது, மேல போங்க. இன்னும் கிட்ட நெருங்கி போர் அடிக்குதுங்க. அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிடுவேன். அப்புறம் லைட் அணைஞ்சிரும். அப்புறம் ஐயோ, லைட் அணைஞ்சிரும். அப்புறம் லைட்ஸ் ஆஃப். சீ, உங்கள அப்பா ரூட்ஸ் வண்டி மாதிரி பின்னாடி வந்துட்டு இருக்கியா? எக்ஸ்பிரஸ் மாதிரி வர வேண்டாமா? போய் வரப்ப வெட்டி விட்டு பயத்தை கலக்கு. ஐயோ, பெரியப்பா ஏழுங்க. My daughter is in love. நல்ல மாட்டிட்டோம். அங்கே ஒளிஞ்சுக்கோங்க. சோள காட்டு மூலையிலே ஒரு ஜோடி குயில் சேர்ந்துடுச்சு. என்னம்மா கௌரி இங்க பண்ணிட்டு இருக்க? வந்து பெரியப்பா வந்து நானும் செண்பாவும் மாங்காய் பறிக்கலான்னு வந்து பெரியப்பா. என்னம்மா இது? தென்னை மரத்துக்கு நின்னுட்டு மாங்காய் மரம்னு சொன்னா ஒத்துக்க முடியுமா? எனக்கே மாங்காய் குடுக்குறிய? பெரியப்பா அது வந்து நீ என்ன பண்றாங்க? அது வந்து எறும்பு ஏறி இல்ல எறும்பு கடிச்சு பிடிச்சி. எறும்பு பிடிச்சோ இல்லையோ, என் பொண்ணை பிடிச்சிட்ட. என் பொண்ணுக்கும் உன்னை பிடிச்சு போச்சு. ரெண்டு பேரும் ஹாப்பியா சந்தோஷமா இருங்க. ஏன்னா எங்க சைடு ஓகே, எங்க அப்பா பத்தி நோ ப்ராப்ளம். உங்க சைடு எப்படி? அது வந்து எங்க அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும். உங்க அம்மா கிட்ட தானே, நான் பேசுறேன் வாங்க. இப்ப பேசாம என் கூட வர போறீங்களா இல்ல ஊரை கூட்டி எல்லார்கிட்டயும் சொல்லட்டுமா? பொன்னாத்தா மாரியாத்தா. இப்பதான் வரணும் அவ்வளவுதானே? நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். சரி. இல்ல இல்ல இல்ல, நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வா. சரியா பயந்தங்கோலி. என்னங்க நான் வரட்டுமா? ராஜா நான் வந்துருவேன். வாங்க தாயி. தாயி, ஐயோ உட்கார வைக்கணுமே. இல்ல பரவாயில்ல, நான் இங்க நினைக்கிறேனே. ஐயா மோர் கொண்டு வாயா. அம்மா நீயே போய் எடுத்துட்டு வாமா. ஆட ஆடு புலி புல்லு கட்டும்ப. அது வந்துமா புலி இப்ப புல்லு திங்குமா. நானே கொண்டு வரேன் தாயி. உள்ள போ, உள்ள போ, உள்ள போ. அம்மா உள்ள போ. இந்தாங்க. எப்படி தாய் இருக்கு? மோர் ரொம்ப நல்லா இருக்கு ராசுமா. மோரா? அது பாலு தாயி. அதுதான் வந்து மோர் வந்து பாலாயி இல்ல பால் மோராயி. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வரேன்.